மக்களே வணக்கம் மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கலைஞர் 100 ஃபங்க்ஷன். நம்ம முன்னாள் த கிரேட் லீடர் டாக்டர் கருணாநிதி கலைஞர் ஐயா அவரோட 100வது ஃபங்க்ஷன் நடந்தது நேற்று. நம்ம கிண்டி ரேஸ் கோர்ஸில் நடந்தது ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், உலகநாயகன் ஆண்டவர், என்னோட ஆண்டவர் கமலஹாசன் ஐயா, அப்புறம் ஜெயம் ரவி சார், டைரக்டர் சங்கர் சார், அதுக்கப்புறம் வேற யாரெல்லாம் கலந்துக்கினாங்கன்னா இப்போ அதை சொல்லிடுறேன் இருங்க. அதுக்கப்புறம் யார் கலந்துக்கினாங்க, நம்ம தனுஷ் அண்ணா, பொன்னியின் செல்வன், வேற யாரு, பிரசாந்த். ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தவர், இன்னைக்கு மார்க்கெட்டே இல்லாமல் இப்படி கிடக்கிறார். ஐஸ்வர்யா ராய் கூடலாம் ஹீரோயினாக நடித்த மனுஷன். பொன்னியின் செல்வன், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சார் அப்பயே சொல்லிட்டார். நம்ம கேப்டன் மில்லர், சிவகுமார் ஐயா, பாபி சிம்ஹா, டி ராஜேந்தர், அதிருதா கீர்த்தி சுரேஷ், ஆமா பிரின்சிபல் அழகே வந்துட்டாங்க, அதிருதா டிஆர் அண்ணன் போடு, விஜய் ஆண்டனி அண்ணன், வெற்றிமாறன், அசுரா, ஆர்ஜே பாலாஜி, இந்த பொல்லாத உலகத்தில் இந்த வாழ்க்கையே என்னை ஏமாற்றினால் இந்த வாழ்க்கையே. அவ்வளோதான். நம்ம யோகி பாபு அண்ணன், அவர் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, ஹாய் இப்படி காட்டுறாங்க, ஹாய். மேபக் அந்த புது பென்ஸ் காரில் வந்துக்கிறாங்க. இப்போ பென்ஸில் விட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன், அது மேபக் வெர்ஷன் பென்ஸ். அது காரே 1.5 கோடி. சங்கர் சார், கௌதமி மேடம் பாருங்களா, அவங்களே கார் ஓட்டிட்டு வராங்க அழகா. கௌதமி மேடம், மை மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் லோக்கி அண்ணா வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க இப்போ. ஆனால் அடிச்சா மாதிரி காலியாக இருந்தது. யாருமே நேற்று வரவே இல்லை இந்த கலைஞர் ஃபங்க்ஷனுக்கு. என்னன்னா தெரில, பாருங்களேன் அந்த வீடியோவை நீங்களே. இவ்வளோ பேர் ஸ்டார்ஸ்லாம் முன்னாடி நிற்கிறாங்க. ஃபேன் பேஸே ஒன்றுமே இல்லை பாருங்க, காலியாக கிடக்குது. எவ்வளோ சேர் காலியாக இருக்குது பாருங்களாங்க, எவ்வளோ சேர் காலியாக இருக்குது, எவ்வளோ சேர் காலியாக இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்டில் தான் ஆளுங்க இருக்கிறாங்கங்க. அடிச்சா மாதிரி இருக்குது. அங்கே ஃப்ரண்ட்லலாம் ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹானரபிள் மினிஸ்டர் திரு சிஎம் ஐயா அவர்கள், எம்கே ஸ்டாலின் ஐயா அவர்கள், அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமது உதயநிதி, எங்கள் தொகுதி எம்எல்ஏ, சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி எம்எல்ஏ உதயநிதி அண்ணா எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் பொதுமக்கள் யாரும் வரல, அது தெரிஞ்சிச்சு பார்த்த உடனே. அவ்வளோ பேர் கலந்துக்கலை. டோட்டல் சேர் கெப்பாசிட்டி 50,000 சேர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 20,000 பேராவது அட்லீஸ்ட் வருவாங்கன்னு நம்ம கவர்மெண்ட் கணக்கு போட்டுச்சு. ஆனால் வந்தது 700 பேர் தான் வந்திருக்காங்களே. எவ்வளோ பேர்? 700 பேர் தான். ஒரு கலைஞருக்கு 100வது வயசாக போகுது, 700 பேர். இதில் நம்ம வைகை புயு வடிவேலண்ணா அவர் ஐயா வந்துட்டார். ஸோ கேப்டன் ஃபேன்ஸ்லாம் மிகப்பெரிய கோவத்தில் இருப்பாங்க. ஸோ இவர் வந்தோன்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு எதனா ஆகிடப்போ, வடிவேல் ஐயாவுக்கு எதனா ஆகிடப்போன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் யாரும் முக்காசி கேப்டன் டெத்துனால இது யாரும் வரல. அதுதான் நிறைய பேசப்படுது. அப்புறம் நம்ம தளபதி வரல. தலை எப்போவுமே வரமாட்டார், அவர் எந்த ஃபங்க்ஷன்ஸுக்கும் கலந்துக்க மாட்டார், அது தெரியும் பல வருஷமாக. நம்ம தளபதியே வரல. சவுத் இண்டியன் நம்பர் 1 ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர்ஸ் அவரே வரல. இவங்க வந்தா என்ன, வரலன்னா என்ன. ஸோ தளபதியே வரல, காலியாக இருக்குது. தளபதி கேஜிஎஃப் விசஸ் ஓல் காலி. இதை பாருங்க மக்களே, இதை பாருங்களேன் ட்விட்டரில். தளபதி கேஜிஎஃப்
மொத்த ஃபேன்ஸ் க்ரௌடு இருக்குது. ஹோல் காலிவுட்டில் எவனுமே இல்லை. அதுக்கு எப்படி போட்டுக்கிறாங்க பாருங்களேன். தளபதிக்கு இது வாரிசு ஆடியோ லான்ச்சில் இது மொத்த எவனுமே இல்லை. நேற்று நானே அப்போ போயிருக்கலாம் போலடா, எனக்கே டிக்கெட் கிடச்சிருக்கோம் போல, நானே போவேன். எவனுமே வரலடா. சை. அப்புறத்தை கீர்த்தி மேடம் பண்ணிட்டாங்க. புடவை கிடலாம் கட்டிக்கின்னு பூவை போட்டுக்கின்னு. நயன்தாரா அம்மா வந்தாங்க. நம்ம சியான் விக்ரம் வரலை. அவரு வரலை. தலைவர் வந்துட்டாப்புல. ஆள் இப்போ பார்த்தவன் உங்கள் அப்பா விசில கேட்டவன் வந்துட்டாப்புல. தலையும் வரல, தளபதியும் வரல. 2 பேர் தான் ஹைலைட்டு. சூர்யா வந்தார், லேட்டாக வந்தார். சூர்யா தான் வந்தார். ஸோ டிஆரும் நம்ம ஆண்டவரும் பேசிக்கிறாங்க. விக்ரம் முக்கியமாக யார், நம்ம எஸ்டிஆர், அவரும் வரல. இது ஒரு மீம்ஸை போட்டுக்கிறாங்க வேற. தளபதியும் வரல, தளபதியும் வரல, தலையும் வரல, சியான் விக்ரமும் வரல, எஸ்டிஆரும் வரல. இதை விவேக் வச்சு ஒரு மீம்ஸ் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது, சமாதி தான் பண்ண. விஜே ஏகே எஸ்டிஆர் விக்ரம் ஃபேன்ஸு அடிச்சு உடைக்கிறாங்க. தெரில என்ன கோவமோ தெரில. பற்றி கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன் வரல இவங்கெல்லாம்னே டவுட்டாக தான் இருக்குது. அப்போ புரியுதா? இப்போ இவங்கெல்லாம் இல்லைன்னா யாருமே கிடையாது. தளபதி 2 பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா விக்ரம், சிம்பு அண்ணா, சியான் விக்ரம் அண்ணா, ஐயா இவங்கெல்லாம் யாரும் வரலன்னா ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லைன்னு காமிச்சிட்டாங்க. இப்போ விஜயகாந்த் செத்து இன்னொரு 10 நாள் தான் ஆகுது. 10 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. அது வடிவேல் வேற வந்துட்டார். வடிவேல் ஐயா அவர் மிகப்பெரிய ஒரு நல்ல கலைஞன் தான். ஆனால் மனுஷன் இதில் நல்ல மனுஷனே கிடையாதுன்னு அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் யாரும் சொல்ல தேவையில்ல, அவரே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு. அதனால் அவர் வந்துட்டார் நேற்று அந்த ஃபங்க்ஷனுக்கு. அது வந்ததுனால தான் நிறைய ஃபேன்ஸ் வரலை. எனக்கு தெரிஞ்சு 700 பேர் தான் வந்திருக்கான். அதுதான் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ரொம்ப எதிர்பார்ப்போட இந்த கலைஞர் ஃபங்க்ஷன் டிவிலலாம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய ஃபேன்ஸ் க்ரௌடு இருக்கும்னு. எதுவுமே இல்லை. பை காட் கிரேஸ் எதுவுமே இல்லை. காட் கிரேஸ்லேயும் எதுவுமே கொடுக்கல. ஏண்டா பாவண்டா, ஏண்டா வரல. சரி. ஸோ இப்போ வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன். எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் நான். 50,000 பேர் உட்காரக்கூடிய இடத்துல 20,000 பேரை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா 700 பேர் தான் வந்துருக்குறாங்க. ஒரு ஆளுங்கட்சி ஆளுமை ஆள்கிறது. எவ்வளோ நல்ல திட்டங்கள் செஞ்சிட்ருக்குறாங்க. எதனால் இப்போ நேற்று ஃபங்க்ஷன் நிறைய நம்ம மக்கள்லாம் அட்டன் பண்ணல, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் எனக்கே அது சரியாக தெரியலை. கஷ்டமாகவே இருக்குது ரொம்ப எனக்கு. கலைஞர் ஐயா எவ்வளோ பெரிய வசனகர்த்தா, எவ்வளோ பெரிய டைலாக் ரைட்டரு, எவ்வளோ இன்னமும் அருமையாக சிவாஜி ஐயா படம், எம்ஜிஆர் ஐயா படம், ரஜினிகாந்த் ஐயா படம், கமலஹாசன் ஆண்டவர் படத்துலலாம் எவ்வளோ டைலாக்ஸ் எவ்வளோ எழுதி கொடுத்துருக்குறாரு. நம்ம சிஎம் வந்தார் ஸ்டாலினே, அவர் இருக்கும்போது கூட யாருமே வரல. மக்கள் என்ன நினைக்கிறாங்க எனக்கு சத்தியமாக தெரில. எதனால் வரல மக்கள், ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஏன் இவ்வளோ பேர் வரலன்னு எனக்கு சரியான ரீசன் தெரில. உங்களுக்கு ரீசன் எதனால் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. பாய்.